உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. பொதுவா நம்ம ஊரை பசுமையா மாத்தணும்னா நாம என்ன பண்ணுவோம்? நிறைய மரங்கள் நட்டு வைப்போம். ஆமாதானே? கண்டிப்பா. ஆனா உங்க ஊரை ரொம்ப பசுமையா மாத்த போறோம்னு சொல்லிட்டு அரசாங்கமே வரிசையா மரங்களை நட்டு அந்த மரங்கள் மூலமா உங்களுக்கே மூச்சு திணறல் வந்தா எப்படி இருக்கும்? ஐயையோ, கேட்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கே. அதுவும் உலக சுகாதார நிறுவனம் முதல் கொண்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த மரத்தை நட்டா மனுஷங்களுக்கு மூச்சு திணறல் வரும், நிலத்தடி நீர் மொத்தமா வத்தி போகும் அப்படின்னு சொல்லி தடை செஞ்ச ஒரு மரத்தை நம்ம அரசாங்கமே நம்ம ஊர்ல நட்டு வச்சா? நிஜமாவா? அரசாங்கமே அப்படி செஞ்சாங்களா? ஆமா, நம்ப முடியல இல்லையா? ஆனா அதுதான் நடந்திருக்கு. இந்த மாதிரியான பல அதிர்ச்சியான உண்மைகளை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம். ஆமா, இன்னைக்கு நாம அதோட ஆழமான பக்கங்களை அலச போறோம். கண்டிப்பா அலசுவோம். ஆனா இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப இயல்பா பதிவு செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த நடுநிலை அறிவிப்பு ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. அதாவது நம்ம இன்னைக்கு அலச போற இந்த காணொளியில பாத்தீங்கன்னா பல தீவிரமான அரசியல் விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா வலதுசாரி இடதுசாரி சிந்தனைகள், அப்புறம் சில தனிநபர்கள் மேல ரொம்ப ஆதரவளிக்கல. ஆமா, இத நாம சரி என்றும் சொல்ல வரல. கண்டிப்பா ஒரு தரப்பு மக்கள் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால இருக்கிற சிந்தனை என்ன அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம நாம சேர்ந்து புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமே தவிர நமது நிலைப்பாடு கிடையாது. அவ்வளவுதான். மிகச்சரியான விளக்கம். இத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அந்த வீடியோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பரந்த ஒரு விஷயத்தை கவர் பண்ணுது. ஆமா, இந்த காணொளி ஆரம்பிக்கும் போதே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறத மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஓஹோ, அவரோட கொள்கைகளை விமர்சிக்கிறாங்களா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க விமர்சிக்கிற விதம் தான் இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவரோட கொள்கைகளையோ திட்டங்களையோ அவங்க விமர்சிக்கல, நேரா அவரோட பூர்வீகத்தை நோக்கி போறாங்க. பூர்வீகத்தை நோக்கியா? அதாவது குடும்ப பின்னணியா? ஆமா, விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் இருக்காரு இல்லையா, அவங்களோட அப்பா அதாவது விஜயோட தாத்தா இலங்கை பின்புலத்துல இருந்து வந்தவர்னும் அவர் கண்டி நாயக்கர் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர்னும் இந்த காணொளியில சொல்றாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆழமா போயிருக்காங்களா? ஆமா, இது தெலுங்கு மொழி சார்ந்த சமூகம் அப்படிங்கறதால பெரும்பான்மையான தெலுங்கு மக்கள் விஜய்க்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். கண்டிப்பா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு அப்படின்னா, இததான் நம்ம அடையாள அரசியல், அதாவது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடையாள அரசியல்னா அவங்க பின்னடிய வச்சு எடை போடுறது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. தமிழ்நாட்டுல இந்த அடையாள அரசியல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட கொள்கைகளை விட அவங்க எந்த இனம் எந்த மொழி பின்னணியிலிருந்து வராங்க அப்படிங்கறத வச்சு அவங்களுக்கான அரசியல் தகுதியை நிர்ணயம் செய்யறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு புத்தகத்தின் உள்ளடக்கத்தை படித்து விமர்சிப்பதை விட அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தையும் அதை வெளியிட்டவரையும் வைத்து ஒட்டுமொத்த கதையையும் எடை போடுவது போல இருக்கிறது இல்லையா? ரொம்ப அழகான ஓமை. இந்த காணொளி அப்பட்டமா அதத்தான் செய்யுது. நீங்க என்ன வேணாலும் நல்லது செய்யலாம், ஆனா உங்க பூர்வீகம் தமிழ் இல்லைன்னா உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் அவங்க அணுகுறாங்க. ஒரு தலைவரோட அரசியல் நம்பகத்தன்மையை அளவிடுறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆமா, ஆனா இது வெறும் இந்த பூர்வீகத்தோட நிக்கல. ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ற வரலாற்று ஒப்பீடு இருக்கே, அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. புகைப்படம்னா எந்த புகைப்படம்? இலங்கை முன்னாள் அதிபர் கோதபய ராஜபக்சேயோட மகன் நமல் ராஜபக்சே கூட விஜய் எடுத்துக்கிட்ட ஒரு பழைய புகைப்படத்தை காட்டுறாங்க. விஜய் கட்சி தொடங்கினதும் நமல் ராஜபக்சே ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஓ, வாழ்த்து சொல்லி வெளியிட்டாரே, அதுவா? ஆமா, புதியதோர் அத்தியாயத்தின் துவக்கத்துக்கு எமது வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை எப்படி இந்த காணொலி வியாக்கியானம் செய்து தெரியுமா? எப்படி பண்றாங்க? முதலாம் விஜயேந்திரன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மன்னன் ஒரு காலத்துல ஈழத்துக்கு போய் வாழ இடம் கேட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தமிழர்களையே அழிச்சான் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சுட்டி காட்டுறாங்க. ஓ மை காட், 1000 வருஷத்துக்கு முந்தைய வரலாறா இது? ஆமா, அதே மாதிரி விஜய் மூலமா இங்க ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குதுன்னு நவல் சூசகமா சொல்றாருன்னு இவங்க விமர்சிக்கிறாங்க. ஒரு சாதாரண வாழ்த்து ட்வீட்டை இவ்வளோ பெரிய வரலாற்று துரோகத்தோட இணைக்கிறாங்க. பாத்தீங்களா? அதுதான் அரசியல் உளவியல். தர்க்க ரீதியா பார்த்தா
ஒரு நவீன கால நடிகரையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னரையும் இப்படி ஒரு ட்வீட் மூலமா ஒப்பிடுறது ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்ட ஒண்ணுதான். கண்டிப்பா. எனக்கும் அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா தான் தோணுச்சு. ஆனா உளவியல் ரீதியா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ராஜபக்ஷே குடும்பம் அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில சமீபத்திய வரலாற்றுல ஒரு பெரிய வலியை ஏற்படுத்திய பேர் இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமான வலி அது. அந்த பேரையும் வரலாற்று ரீதியா நமக்கு துரோகம் செஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் விஜய் மேல பூசுறது மூலமா மக்கள் மனசுல ஆழமான ஒரு சந்தேகத்தை விதைக்க முடியுது. இதத்தான் இந்த வீடியோ ரொம்ப தந்திரமா செய்யுது. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. சமீபத்துல 41 பேர் உயிரிழந்த ஒரு துயரச் சம்பவம் நடந்தப்போ விஜய் உடனே இரங்கல் தெரிவிக்கல, நேர்ல போய் மக்களை பார்க்கல அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுறாங்க. ஆமா, அதாவது இவருக்கான அக்கறை இங்க இல்ல அப்படிங்கறத நிறுவ பாக்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. சரி, விஜய் தமிழன் இல்ல, அவர் பூர்வீகம் வேற, அதனால அவரை நிராகரிக்கிறோம் அப்படின்னு இந்த காணொளி சொல்லுது. அப்போ ஒரு தலைவரை தமிழன் இல்லைன்னு நிராகரிக்கிற இவங்க உண்மையான தமிழ் அரசியல் அப்படிங்கறத என்னன்னு வரையறுக்கிறாங்க? அது எங்க இருந்து தொடங்குது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க இவங்க ஒரு வரலாற்று துயரத்தை தான் தொடக்க புள்ளியா எடுத்துக்கிறாங்க. அதுதான் 2009ஆம் ஆண்டு நடந்த ஈழத்தமிழர் பேரழிவு. ஓ, அந்த வலிமிகுந்த காலகட்டம். ஆமா, இந்த காணொளியில 1958ல இருந்து 2009 வரைக்கும் ஈழத்துல நடந்த படுகொலைகளை பத்தி ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. அதை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கண்டிப்பா. குறிப்பா சின்ன குழந்தைங்க மேல கொதிக்கும் தார் ஊற்றப்பட்ட சம்பவங்கள், தம்பி பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட விதம்னு அந்த வலிகளெல்லாம் மீண்டும் கண் முன்னாடி கொண்டு வராங்க. இந்த சம்பவங்கள் நடந்தப்போ தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஆமாம், தமிழ்நாட்டுல நீலகிரி, மேட்டுப்பாளையம், கோவை, தானாபுரம்னு பல இடங்கள்ல மாணவர் போராட்டங்கள் வெடிச்சது. அதுக்காக அந்த மாணவர்கள் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட கள அனுபவங்கள் எல்லாம் இதுல ரொம்ப விரிவா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாணவர் போராட்டங்கள் எல்லாம் எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன எதிர்கேள்வி தோணுது. சொல்லுங்க, என்ன கேள்வி? ஒரு வரலாற்று துயரத்தின் மீதான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு மட்டுமே ஒரு சிறந்த நடைமுறை அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி விடுமா? அதாவது பிராக்டிக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றமே, அதுக்கு இது மட்டும் போதுமா? இது ஒரு நல்ல விவாதம். வெறும் உணர்ச்சியை வச்சுக்கிட்டு அரசாங்கம் நடத்த முடியுமா அப்படிங்கறதானே உங்க கேள்வி? ஆமா, உணர்ச்சிகளை தாண்டி இங்கே என்ன இருக்கிறது? ஏன்னா மொழியாகி எங்கள் மூச்சாகிய முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி நாம் தமிழர் அப்படின்னு அவங்க எடுக்கிற அந்த உறுதிமொழி கேட்கறதுக்கு ரொம்ப கூஸ்பம்ஸா உணர்ச்சிகரமா இருக்கு. ஆனா வெறும் வார்த்தைகளை வச்சே தெருவில் இருக்கிற குப்பையை அள்ள முடியுமா? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். வெறும் உணர்ச்சியும் கோபமும் மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. ஆனா இந்த காணொளி என்ன சொல்ல வருதுன்னா, என்ன சொல்றாங்க? 2009ல புலிக்கொடி இறங்குனப்போ உலக தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய விரக்தியும் வெற்றிடமும் உருவாச்சு பாத்தீங்களா? ஆமா, எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய வலி இருந்துச்சு. ஆனா அடுத்த வருஷமே 2010 மே 18 அன்னைக்கு மதுரையில சீமான் நடத்தின இணைய எழுச்சி மாநாட்டுல மீண்டும் புலிக்கொடியை ஏத்தினது அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஓகே, அந்த நம்பிக்கை ஒரு உந்து சக்தியா மாறிடுச்சு. சரியா சொன்னீங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, உறுதிமொழியை வச்சு என்ன செய்ய முடியும்னு? அந்த உணர்ச்சிகரமான உறுதிமொழி வெறும் வார்த்தைகளாகவோ மேடை பேச்சோட நிக்கல. அப்புறம் அது எப்படி மாறுச்சு? அது எப்படி மாணவர் பாசறை, மீனவர் பாசறை, மழலியர் பாசறை மற்றும் சுற்றுச்சூழல் பாசறைகளாக மாறி களப்பணிக்கு வித்திட்டது அப்படிங்கறத வீடியோ விளக்குது. உதாரணமா தாராபுரத்துல தடையை மீறி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சுட்டி காட்டுறாங்க. ஓ, அதாவது ஒரு சர்வதேச அளவிலான வலிய ஒரு சித்தாந்தமா மாத்தி அதை வச்சு உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கிற அமைப்பா உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? ஈழம், வரலாறு, இனம் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே மெதுவா கீழே இறங்கி நம்ம உள்ளூர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க. இவங்க சொல்ற சில உள்ளூர் பிரச்சனைகளை கேட்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. குறிப்பா எந்த பிரச்சனைய சொல்றீங்க? தாராபுரத்தில் இருக்கிற ராஜவாய்க்கால் பத்தி பேசுறாங்க. இது சோழர்கள் காலத்துல, அதாவது ராசராசபுரம் அல்லது விராடபுரம்னு அழைக்கப்பட்ட காலத்துல அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்க்கால். ஓ, சோழர்கள் கால வாய்க்காலா? அது இப்ப எப்படி இருக்கு? அதுதான் சோகம். இன்னைக்கு அது ஒரு முழுமையான சாக்கடையா ஓடிக்கிட்டு இருக்கு. இத விவரிக்க அவங்க கோமாளி திரைப்படத்தோட ஒரு பாணிய, அதாவது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்டுறாங்க. நிஜமாவே நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கா? ஆமா,
இது எப்படி இருக்குன்னா 1000 வருட பழமையான ஒரு விலைமதிப்பற்ற பழங்கால பொக்கிஷத்தை ஒரு மியூசியத்துல வைக்காம அதை குப்பை தொட்டியாக பயன்படுத்துவதற்கு சமம் இந்த ராஜவாய்க்கால் நிலைமை. கேட்பதற்கே அதிர்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்விய எழுப்புகிறது. அரசியல் கட்சிகள் பொதுவாக பெரிய திட்டங்களை மட்டுமே பேசுவார்கள் இல்லையா? ஆமா, மெகா ப்ராஜெக்ட்ஸ், பாலங்கள் அப்படின்னு தான் அவங்க கவனம் இருக்கும். ஆனா குடிநீரில் குப்பையை கொட்டும் இந்த முட்டாள்தனத்தை தட்டி கேட்கும் அடிமட்ட கழப்பணியின் அவசியத்தை காணொளி எப்படி வலியுறுத்துகிறது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். காணொளியில இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. அது என்ன விஷயம்? அமராவதி ஆற்றுப்பாலம் 1915ல அன்றைய கோவை மாவட்ட ஜில்லா தலைவரா இருந்த ஏஆர் கூனிக் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியால கட்டப்பட்டது இந்த பாலம். ஓ, 100 வருஷத்துக்கு மேல பழமையான பாலம். ஆமா. ஆனா இன்னைக்கு அந்த பாலத்துக்கு கீழே என்ன நடக்குது தெரியுமா? சுமார் 14 டன் குப்பைகள், கோழிக்குடல், மாமிச கழிவுகள் அங்க கொட்டப்படுது. ஐயோ, ஆற்றுப்பாலத்துக்கு கீழையா? இது ரொம்ப தப்பு இல்லையா? இதுல ரொம்ப அதிர்ச்சியான குற்றச்சாட்டு என்னன்னா, சாதாரண மக்கள் மட்டும் இத கொட்டல. அரசாங்கத்தோட தூய்மை பணியாளர்களே அவங்களோட பேட்டரி வண்டிகள்ல வந்து இந்த கழிவுகளை கொட்டுறாங்கன்னு வீடியோல சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணியில குப்பையை கொட்டுறதே தப்பு. இதுல குப்பையை அள்ள வேண்டிய அதிகாரிகளே குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா சிஸ்டம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஆமா, இது வெறும் குப்பை பிரச்சனை மட்டும் இல்ல, மக்களோட உயிரோட விளையாடுற பிரச்சனை. தூத்துக்குடியில இருக்கிற பொட்டலூரணி கிராமத்தை பத்தி அவங்க சொல்றது இன்னும் மோசம். அங்க என்ன நடக்குது? நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஆலைகள் பிரச்சனைன்னு. சரியா சொன்னீங்க. மீன் கழிவுகளை பதப்படுத்தி எண்ணெய் எடுக்கிற ஆலைகளால அந்த பகுதி முழுக்க தாங்க முடியாத துர்நாற்றம். மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு 600 நாட்களா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 600 நாட்களா? யாருமே கண்டுக்கலையா? இந்த விவகாரங்கள்ல திராவிட தேசிய கட்சிகள் எல்லாம் மௌனம் காப்பதாகவும், நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நேரடியாக தலையிட்டு புகார்கள் அளித்து வருவதாகவும் காணொளி கூறுது. அதாவது பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அவைத்தியா இருக்கும்போது இவங்க களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்னு சொல்ல வராங்க. சரி, குப்பைகளை கொட்டுறது, தனியார் ஆலைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, அரசாங்கமே சில இடங்கள்ல சுற்றுச்சூழலுக்கு உலை வைக்கிற மரங்களை நட்டு வருவது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிற அடுத்த பகுதிக்கு நாம போகலாம். நீங்க ஆரம்பத்துல ஒரு மரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? அத பத்தி இந்த காணொளியில ரொம்ப விரிவா அலசுறாங்க. ஆமா, திருப்பூர் அரசு தொழில் கல்வி மையத்துல, அதாவது ITIல தொடங்கி திருப்பூர் நகர எல்லை வரைக்கும் கோனோகார்பஸ் அப்படிங்கிற ஒரு வகை மரங்களை வரிசையா அரசாங்கமே நட்டு வச்சிருக்காங்க. அந்த கோனோகார்பஸ் மரம் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு மரமாச்சே. கரெக்ட். இதோட ஆபத்துகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரம் நிலத்தடி நீரை ஒரு நாளைக்கு சுமார் 200 லிட்டர் வரைக்கும் உறிஞ்சிடும் சொல்றாங்க. 200 லிட்டரா? அப்போ அந்த இடமே வறண்டு போயிடுமே. அது மட்டும் இல்ல, காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் மொத்தமா உறிஞ்சிடும். இதைவிட பெரிய ஆபத்து என்னன்னா, வாகனங்கள் வேகமா அந்த சாலையில கடந்து செல்லும்போது இந்த மரத்தோட மகரந்தங்கள் 15 கிலோமீட்டர் வேகத்துல காற்றில பரவுமா. ஐயோ, அது காத்துல பரவுச்சுனா? ஆமா, அதை சுவாசிக்கிற சாதாரண மனிதர்களுக்கு சுவாச குழாய்களுக்குள் சென்று ஆஸ்துமா போன்ற கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசாங்கம் அந்த மரத்தை நட்டாங்களா? இங்க முரண்பாட்டின் உச்சம் என்னன்னா, இதை தடை செய்யப்பட்ட உத்தரவுலேயே அரசாங்கம் இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா தடை போட்ட அரசாங்கத்தோட அதிகாரிகளே அந்த மரங்களை இன்னும் சாலையோரங்கள்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த காணொளி ஆதாரத்தோடு சுட்டி காட்டுது. ரொம்பவே முரண்பாடா இருக்கே. தடை செஞ்சவங்களே அதை நட்டு வைக்கிறது என்ன நியாயம்? அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் வளர்ச்சி, பசுமை என்று சொல்லிக் கொண்டு அரசாங்கமே பொதுமக்களுக்கு சுவாசக் கோளாறுகளை ஏற்படுத்தும் விஷமரங்களை நடுவது என்பது அறியாமையா, அல்லது முறையான திட்டமிடல் இல்லாத நகரமயமாக்கலா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர், தூய காற்று போன்றவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக சினிமா பிரபலங்களின் பின்னால் ஓடும் தவிட்டு தற்குறி அரசியலையே மக்கள் பின்பற்றுவதாக காணொளி ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது. ஓ, தவிட்டு தற்குறி அரசியல்னு சொல்றாங்களா? ஆமா, அதாவது கண் முன்னாடி உங்களோட காத்து தண்ணி எல்லாம் விஷமாகிட்டு இருக்கு, ஆனா அத பத்தி கவலைப்படாம இன்னும் நீங்க யாரு, எந்த ஊரு, யார் என்ன சினிமாவுல நடிச்சாங்கன்னு பேசிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கறத பொதுமக்களை நோக்கி அவங்க ஒரு கேள்வியா வீசுறாங்க. இப்ப எனக்கு இவங்க சொல்ல வர்ற விஷயத்தோட அந்த முழுமையான இணைப்பு புரியுது. ஆரம்பத்துல நடிகர் விஜயோட பூர்வீகத்தை ஏன் விமர்சிச்சாங்கன்னு இப்ப விளங்குது. எப்படி சொல்றீங்க? அதாவது அது வெறும் தனிநபர் தாக்குதல் கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாட்டோட வரலாறும் தெரியாது, இங்க இருக்கிற உள்ளூர் பிரச்சனையான ராஜவாய்க்கால், கோனோகார்பஸ் மரங்கள் பத்தியும் தெரியாது. நீங்க எப்படி தலைவராக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த கேள்விதான் அது. கரெக்ட்.
ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இன்னைக்கு நாம அலசிய இந்த காணொளியானது ரொம்ப தெளிவான ஒரு வாதத்தை முன்வைக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது வெறும் சினிமா பிரபலங்களின் வருகையாக சுருங்கிவிடக்கூடாது என்பதையும், ஆமா, மாறாக அது 2009 வரலாற்று வழிகளிலிருந்து பாடம் கற்று ராஜவாய்க்கால், அமராவதி பாலம், பொட்டலூரணி கிராமம் மற்றும் கோனோகார்பஸ் மரங்கள் போன்ற நிஜமான உள்ளூர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற வாதத்தை ரொம்ப வலுவாக முன்வைக்கிறது. 100க்கு 100 உண்மை. வரலாறு, அடையாளம், அப்புறம் உள்ளூர் பிரச்சனைகள், இது மூணையும் அவங்க ரொம்ப நேர்த்தியா இணைக்கிறாங்க. இதுல நாம பாடம் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பெரிய அரசியல் தத்துவங்கள் எல்லாம் உள்ளூர் குப்பைய அள்ளுற இடத்துல தான் தன்னோட உண்மையான பலத்தை காட்ட முடியும். கண்டிப்பா இந்த ஆழமான அலசலன் மூலம் அரசியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற உளவியாலையும் கள யதார்த்தத்தையும் நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். ஆமா, கேட்பவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அவரோட பூர்வீகம் அல்லது வரலாற்று பின்புலம் முக்கியமானதா? ஆமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்லது உங்கள் ஊர் ஆற்றில் குப்பை கொட்டப்படுவதையும் உங்கள் தெருவில் விஷம் மரங்கள் நடப்பதையும் தட்டி கேட்கும் அவருடைய களப்பணி முக்கியமானதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதுக்கான பதிலை நீங்களே தேடுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.